ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் ஒரு அஃபிஷியலான ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பரும் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் இல்லை டெலிகிராம் சேனல் ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்போதான் நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரியா? 10th தமிழுக்கு இந்த முதல் பருவ தேர்வு ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு 2 இயல் இருக்குது போர்ஷன்ல. இந்த 2 இயல் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த வருஷம் 2025ல் நடந்த ஒரு கவர்மெண்ட் கொஷின் பேப்பர். சரியா? ஸோ அது ஒரு ரெஃபரன்ஸ்க்காகவும் அதையும் நம்ம பார்த்துக்கலாம். குருவினால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. மண்ணும் சிலம்பே மணிமே கலைவடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. பாடல் அடிகளில் உள்ள மோனை எதுகை சொற்களை கண்டறிந்து எழுதுக. சொல் வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடர் ஆகும். மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர். இந்த 7 கொஸ்டின்ஸ் குருவினால முக்கியமானது. சிறுவினால தமிழெண்ணையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடர்களில் அமைக்க. உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை எழுதுக. உயிராக நான், பல பெயர்களில் நான், 4 திசையிலும் நான், இலக்கியத்தில் நான், முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது. இவ்வாறு நீர் தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையில் தலைப்புகளை எழுதுக. சரியா? இந்த 4 சிறுவினாவும். நெடுவினாவுல நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவாணர் வழி நின்று விளக்குக. புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒளி குறிப்பு சொற்களும் புயலில் தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன. காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக. பிரம்மம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்க. அவ்வளவுதான். சரியா? 4 நெடுவினா. ஸோ 7 குருவினா, 4 சிறுவினா, 4 நெடுவினா. இதை படிச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு எல்லா கேள்விகளுமே வந்துடும். அப்போ எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். அடுத்து கலை சொற்கள் பாருங்க. வவல் அப்படின்னா உயிர் எழுத்து, கான்சோனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி, கான்வர்சேஷன் உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரையாடல், ஸ்டாம் புயல், டொர்னடோ சூறாவளி, டெம்பஸ்ட் பெருங்காற்று, லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று, சீ பிரீஸ் கடற்காற்று, வேர்ல்ட் விண்ட் சுழல் காற்று. சரியா? இந்த 12 கலை சொற்கள். அடுத்து இலக்கண குறிப்பு. செந்தி, இதுல பண்பு தொகை இருக்குது. வளர்வானம் வினைத்தொகை, ஊழ் ஊழ் அடுக்குத்தொடர், வாரா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பகுபத உறுப்பிலக்கணம் ஒண்ணுதான் இருக்குது, கிளர்ந்த. சரியா? மனப்பாட பாடல் உங்களுக்கு அன்னை மொழியே அதான் கேட்பாங்க. சரியா? நல்லா தரவா பாத்துக்கிறங்க. படிவம்னு பாத்தீங்கன்னா பணி வாய்ப்பு வேண்டி தன்விவர பட்டியல் நிரப்புதல், அந்த படிவம் ஒண்ணு. அப்புறம் தமிழ்நாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் உறுப்பினர் சேர்க்கை படிவம். இந்த 2 படிவமுமே பாத்துக்கோங்க. அதே போல 2 கடிதம். நூலக வசதி வேண்டி கடிதம் ஒண்ணு. அப்புறம் ஒரு மாநில அளவிலான போட்டியில் வெற்றி பெற்ற தோழனை வாழ்த்தி எழுதக்கூடிய ஒரு மடல் ஒண்ணு. அப்புறம் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக உங்களுக்கு இந்த 2 ஏழையும் ஒண்ணு இருக்கு. இந்த 2ஐயும் நல்லா பார்த்துக்கோங்க. இதுல இருந்து கேட்டுருவாங்க. தமிழாக்கம், ஒரே ஒரு தமிழாக்கம். இந்த 2 தமிழாக்கம் இருக்குது. சரியா? இது ஒண்ணு, இது ஒண்ணு. அடுத்து நயம் பாராட்டுக. நயம் பாராட்டுக உங்களுக்கு ஒண்ணு இருக்குது. அவ்வளோதான். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் நல்லா தரவாக பார்த்துக்கிறங்க. கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அந்த கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இது முதல் இடைப்பருவ தேர்வு 10ஆம் வகுப்பு தமிழுக்கானது. இந்த வருஷம் 2025ல் நடந்த ஒரு ஒரிஜினலான கவர்மெண்ட் கொஷின் பேப்பரு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க்குக்கு தேர்வு நடந்திருக்குது. இதில் 1 மதிப்பெண் வினாக்கள், 5 1 மதிப்பெண் வினாக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத முடிஞ்சா
கமெண்ட் பண்ணுங்க, எத்தனை ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. சரியா, இந்த பாடல்லேருந்து ஒரு 3 வினாக்கள் கேட்பாங்க. அது ஒரு 3 மதிப்பெண், மொத்தம் 8 மதிப்பெண்ணுக்கு 1 மதிப்பெண் வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க. குருவினாவில் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்து 2, இதில் மண்ணும் சிலம்பே மணிமே கலைவடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே இருக்கு இல்லையா, இது நம்ம கொடுத்த முக்கியமான கேள்விகள்லேருந்து கேட்டிருக்காங்க. அதே போல் சொல்வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக, இதுவும் வந்து நம்ம கொடுத்த முக்கியமான கேள்வியிலேருந்து தான் வந்திருக்குது. அதே போல் 3வது மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக, 3 குருவினாவுமே நம்ம கொடுத்த முக்கியமான வினாக்கள் தான் வந்திருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 3ல் என்ன பண்ணிடலாம், 2 வினாக்கள் எழுதி 2 × 2 4 மதிப்பெண் இதில் அப்படியே பெற்றலாம். அடுத்து எவையேனும் 3 எண்ணுக்கு விடையளி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக, இது நாம் கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து 13, 14 மொழிபெயர்ச்சி பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. மொழிபெயர்ச்சி பகுதியில் கண்டிப்பாக நம்ம படிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் 15 கலைச்சொல் கேட்டிருக்காங்க. சரியா, லேண்ட் ப்ரீஸு ஒவல் இது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து வந்திருக்குது. அப்போ இது 2 கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணிட்டு இந்த மொழிபெயர்ச்சி பகுதியிலேருந்து கேட்டிருக்கக்கூடிய இந்த 2 வினாக்களில் ஏதாவது ஒரு வினாக்கள் நம்ம என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 3 மதிப்பெண் வினாக்கள். இந்த 3 மதிப்பெண் வினாக்களில் பார்த்தீங்கன்னா இந்த புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது, இது நம்ம கொடுத்த முக்கியமான கேள்வி. அப்புறம் இந்த உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை, இது நம்ம கொடுத்த முக்கியமான கேள்வி. அதுக்கப்புறம் அன்னை மொழியை பாடல் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா மனப்பாட பாடல், அந்த அன்னை மொழியை பாடல் வந்து உங்களுக்கு 3 மதிப்பெண் வினால கேட்டிருக்காங்க. இதில் வந்து இது வந்து கட்டாய வினா. சரியா, ஸோ இது மாதிரி உங்களுக்கு கட்டாய வினாவா இந்த மனப்பாட பாடலை கேட்பாங்க. சரியா, இது 3மே அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 5 மதிப்பெண் வினாக்கள்ல 20 மாநில அளவில் நடைபெற்ற கலைத்திருவிழா, இது வந்து கடிதம் சொன்னோமா. இப்போ 21 பணிவாய்ப்பு வேண்டி தன் விவரப்பட்டியல், இது 1 2. அப்புறம் காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறை, இது 1 3. அப்புறம் மொழிபெயர்க்க, இது 1 4. ஸோ 4மே வந்திருக்குது. அப்போ 4ல் ஏதாவது ஒரு 3 என்ன பண்ணிடலாம், நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அப்போ 3 × 5 15 மார்க்கு அப்படி இந்த பகுதியிலையும் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் நெடுவினாவில் பார்த்தீங்கன்னா நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையது, இதுவும் நம்ம கொடுத்த முக்கியமான கேள்விதான். பி, அதுக்கு பதிலாக சாய்ஸாக கொடுத்துருக்கக்கூடிய பிரம்மம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்க, இதுவும் நம்ம கொடுத்த முக்கியமான கேள்வியிலேருந்து தான் வந்திருக்குது. அப்போ 2ல் ஏதாவது ஒன்று என்ன பண்ணலாம், 2மே கொடுத்தது வந்திருக்கிறதுனால 2மே படிச்சிருக்கலாம். அப்போ 2ல் ஏதாவது ஒன்று நம்மளே என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். அப்போ 8 மார்க் கொஸ்டினும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ எழுத்துப்பிழை இல்லாமல் ஒற்றுப்பிழை இல்லாமல் எழுதுனீங்க அப்படின்னா முழு மதிப்பெண் அப்படியே வாங்கலாம். இந்த கேள்வித்தாளை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100 என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். சரியா, ஸோ மறக்காம நம்ம கொடுத்த முக்கியமான கேள்விகள் எதையும் ஒமிட் பண்ணாம எல்லாத்தையும் தரோவா படிங்க. கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களையும் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. சரியா, ஓகே, தேங்க்யூ.